குமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் ஆந்திரா, ஒடிசா இடையே கரையை கடந்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பச்சலன மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையும் பெய்து வருகிறது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளான கொல்லங்கோடு, நிந்திரவிளை, புதுக்கடை, தேங்காய்பட்டினம், கருங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் குடியிருப்பு வாசிகள் கவலை அடைந்தனர். மழையுடன் பலத்த காற்று வீசியதால் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. அவற்றை தீயணைப்பு வீரர்கள் எந்திரங்கள் மூலம் வெட்டி அகற்றினர். நீர்பிடிப்பு பகுதிகளில் நள்ளிரவிலும் மழை நீடித்ததால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதனால் அணைகளில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பழையாற்றிலும் பரளியாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழையால் பல இடங்களில் நெற்பயிர்களும் நாற்கால்களும் சேதமடைந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெய்து வரும் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனை சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடும்பமாக வந்து கரை புரண்டு ஓடும் தண்ணீரின் அழகை பார்த்து செல்கின்றனர். மேலும் பொதுமக்கள் ஆபத்தை அறியாமல் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசாவின் கோபால்பூருக்கு கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் ஆந்திராவின் கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு, வடகிழக்கு பகுதிகள் நேற்று கரையை கடந்தது.